என்னாச்சு இப்படி உம்முன்னு இருக்க? காலையில எழுந்து குளிச்சு சும்மா ஜம்முன்னு இல்லாம எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க. ஒரு குட் மார்னிங் கூட இல்ல. எதுவும் தப்பா நடந்ததா? இங்க எல்லாமே தப்புதான், எதுவுமே சரியா இல்ல. எது தப்பா இருக்கு எது சரியில்லைன்னு சொன்னாதானே இந்த அத்தைக்கு புரியும். நீங்க தான் வார்த்தைக்கு வார்த்தை அத்தை அத்தைன்னு சொல்றீங்க. ஆனா உங்க மகன் நடந்துக்கிற விதம் வேற மாதிரி இல்ல இருக்கு. என்ன? அத்தை, பிரேம் கூட பழகி அவன் கிட்ட நல்ல பேர் வாங்குன்னு சொன்னீங்க. ஆனா பழகிறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு வார்த்தை கூட பேச முடியாம அந்த சக்தி பின்னாடியே நிழல் மாதிரி சுத்திட்டு இருக்காரு. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவ பின்னாடியே போறாங்க. என்ன யாருக்கிட்டையாவது பழக விட்டார் தானே? ஓ, அதான் விஷயமா? அவ எப்படி வேணாலும் நடந்துகிட்டோம், எவ்வளவு நல்ல பேர் வேணாலும் வாங்கிட்டோம். அதனால நமக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்லையே. விருந்தாளியா வந்தவ இங்க தங்க போறதே இன்னும் கொஞ்ச நாள் தான். கூடி சீக்கிரம் நாம அவளை துரத்திடுவோம். அதுக்கப்புறம் என் ராசாத்தி, நீ தான் இந்த வீட்டு மருமக, மகாராணி. ஓகேவா? வா, இப்ப அந்த சக்தி கிட்ட போவோம். அவளுக்கு சில பாடம் புகட்ட வேண்டியிருக்கு. எங்க அவ? எங்க இருப்பா? கழுத கெட்டா குட்டிச்சவரு அந்த கிச்சன்ல தான் இருந்தா. இன்னும் என்ன மசாலா போட்டு யாரு மயக்க போறேன்னு எனக்கு தெரியல. இதை விட கொடுமை என்னன்னா, சமையல் கட்டுல உங்க மக பிரேம் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. என்னது? பிரேம் சமையல் கட்டுல இருக்கானா? ஆமா. வா. இங்க பாருங்க, நீங்க எனக்காக ஹெல்ப் பண்ணதெல்லாம் போதும். நீங்க முதல்ல கிளம்புங்க. ஏன் நான் ஒரு நல மகாராஜாவா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்ல மகாராஜா, ஆம்பளைங்களுக்குன்னு சில வேலைங்க இருக்கு, பொம்பளைங்களுக்குன்னு சில வேலைங்க இருக்கு. அத அவங்க தான் பண்ணணும். நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. உங்களுக்கு இது பழக்கம் இல்லாத வேலை. நீங்க முதல்ல கிளம்புங்க. என்ன சக்தி இப்படி பேசுற? அக்னி சாட்சியா கைய பிடிச்சு உன்னை எந்த நிமிஷமும் பிரிய மாட்டேன்னு சொல்லிருக்கேன். இப்ப சமயக்கட்டுல இருந்து என்ன விரட்டுற? உன்னை என்னால பிரிய முடியாது. ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியாது. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க முதல்ல போங்க. டேய் பிரேம், உங்க அப்பா கூட கல்யாணம் ஆன புதுசுல உங்க அம்மாவுக்கு கிச்சன்ல இப்படிதான் ஹெல்ப் பண்ணுவான். கொஞ்சம் சும்மா இருக்கியா? ரொம்ப தேவையாத ஞாபகப்படுத்துறது. பிரேம், ஒழுங்கா சக்தி சொல்றது கேள்றா. இந்த பாரு, நீ அவளுக்கு ஒத்தாசை இல்ல, பெரிய இடைஞ்சல் தான். நீ பண்ணிட்டு கன்றாவை பாருங்க. நான் கூட இப்படிதான் முன்ன ஒரு தடவை உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பாயசம் ஒண்ணு பண்ணேன். அது சாப்பிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட ரொம்ப நன்றியோட இருந்தாங்க. ஏன் தெரியுமா? சர்க்கரைக்கு பதிலா உப்பை போட்டுட்டேன். ஏய் பிரேம், என்ன நடக்குதுங்க? இது என்ன சமையல் கட்டா டிராமா கொட்டாயா? இல்லம்மா, சக்தி மட்டும் கஷ்டப்படுறாளா? பார்க்க பாவமா இருந்தது. அதான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு. ஹெல்ப்பா? இததாண்டா நான் எதிர்பார்த்தேன். சொந்த பந்தம் சொந்த பந்தம்